இவருடைய சதி கோட்பாடு, இந்த கான்ஸ்பிரசி தியரியை எழுதுனாங்கல்ல, இந்த ஜெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் சோ கால்டு ஆதவ் அர்ஜுனால எழுதுறாங்கல்ல, இந்த கான்ஸ்பிரசி தியரி படி ஒரு கல்லு கூட்டத்துல வந்துச்சான், ஒரு செருப்பு வந்துச்சான், அப்ப லைட் ஆஃப் பண்ணிச்சான், அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சான், அப்பதான் கூட்டத்துக்குள்ள வந்து மக்கள் மயங்கி விழுந்து ஆரம்பிச்சாங்களாம் அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையில் என்ன, விஜய் அவர்கள் கரூருக்குள்ள என்ட்ராகி போகும்போதே சரியா 6:30 மணிக்கு அந்த கூட்டத்தை ஒருத்தர் மயங்கி விழுந்து முதல் மயக்கம் ஒருத்தருக்கு ஏற்படுது. அவர் பக்கத்தில் கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட ரிப்போர்ட், ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு கரூர்ல, போய் செக் பண்ணிக்கோங்க. 6:30 மணிக்கு மயங்கி விழுந்துறாரு. அது முதல் மயக்கம். விஜய் வண்டி உள்ள வர்றல, வண்டி உள்ள வரும் போதே இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க 2 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. எப்படி? அந்த மரம் முறிந்து விழுந்து, அந்த மரம் முறிஞ்சி மேல மரத்து மேல என்ன செல்ஃபி எடுக்குங்கிற மோகம், விஜயை பார்க்கணும் செல்ஃபி எடுக்கணும் அந்த மோகத்துல மரத்து மேல என்ன செல்ஃபி எடுத்திருக்கான். மரத்தின் கிளை பல பேர் ஏறினதுனால முறிஞ்சிருச்சு. முறிஞ்சவன் கீழே கை குழந்தையோடு நின்று கொண்டிருந்த, அதுதான் அந்த 1.5 வயசு குழந்தை, வாய் பேச முடியாத தாயின் குழந்தை. அந்த தாய் வீட்டில் இருக்கா, அவங்க அப்பா எங்கே போனானே தெரியல. அப்பாவுடைய அம்மா தூக்கிட்டு வர மருமகளை கையில் வச்சிருக்கா. அவன் மேலேருந்து அந்த பிள்ளை மேலே விழுந்து அந்த பிள்ளை மேலே விழுதான். அதில் தான் அந்த பிள்ளையோட வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்தது.